محمد أغلى الناس وأطهر ناس من يوصل مكانه، هذا الجود فخر وزور حافظ للأمانة، وينك وين كلك دين يا رحمة ورسالة. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்பது புத்தளம் மன்பா சாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் சௌத்துல் மன்பஐயாத் வழங்கும் சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகிறார் கல்லூரியின் விரிவுரையாளர் ஷேக் அல் உஸ்தாத் ஜமீல் ஷரஃபி அவர்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظر الساعة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம், நபி அவர்கள் பிறந்த மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நபி அவர்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டும் அன்னவர்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மனிதம் காக்கும் அமானிதம் என்ற தொனிப்பொருளில் ஓரிரு வார்த்தைகளை கூறி நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். எமது வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாக அமானிதம் காணப்படுகிறது. இன்று எம்மிடத்திலே காண முடியாத ஒரு பண்பாக, ஒரு துப்பாக்கிய நிலையாக இந்த அமானிதம் எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அமானிதத்துடைய விஷயத்தில் நாங்கள் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த அமானிதத்தை நபி அவர்கள் ஈமானோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை மறுமை நாளோடு சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை வியாபாரத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் முனாஃபிக்குகள் என்று இந்த அமானிதத்துக்கு எதிராக நபி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை நபி அவர்கள் மக்கமா நகரிலிருந்து மதீனமா நகரத்திற்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலும் யகூதிகளிடத்தில் காணப்பட்ட அந்த உடன்படிக்கைகளின் பொழுதும் அவர்களின் பொருட்கள் அடைமானம் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் எந்த அளவுக்கு அமானிதத்தை பேணியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நபி அவர்கள் சொன்னார்கள்: லா ஈமான லிமன் லா அமானத லஹ். எவனிடத்தில் அமானிதம் என்ற அந்த பண்பு காணப்படவில்லையோ அவனுக்கு ஈமான் இருக்க முடியாது. இதை ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமான் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் அமானிதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அந்த தத்துவ கருத்தை நபி அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த அமானிதம் பொருட்கள் மாத்திரமல்ல, பாதுகாப்பு, சொல், செயல், பாவனை, பழக்க வழக்கங்கள், இவ்வாறு அனைத்திலும் இந்த அமானிதம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வரலாற்றில் அதிகமான அமானித கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதா துய்யிஅத்தில் அமானா ஃபன்தஸிரிஸ் ஸாஅ. ஒரு தோழர் மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலும் அமானிதம் இழக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில்: யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல் வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சதி செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமானிதத்திற்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. நீங்கள் அறிந்திருந்த நிலைமையில் நீங்கள் இந்த அமானிதத்திற்கு
துரோகம் செய்யக்கூடாது என்று ஈமானை முன்னிறுத்தி அல்லாஹு தஆலா எங்களுக்கு பயான் செய்கிறான். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அமானிதம் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கிறது? எமது வியாபாரங்கள் கலப்படம் கொண்டதாக, மக்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பிலும், பதுக்கல் அமைப்பிலும், விலையேற்றம் பற்றிய மோசடிகளும் எமது வணிகத்தில் நிறைந்திருக்கிறது. எனவே இந்த வணிகத்தை இஸ்லாம் ஒரு வணக்கமாக பார்த்திருக்கிறது. இந்த வியாபாரத்தில் காணப்படுகின்ற இந்த அமானிதத்தை நபிமார்களோடு வீற்றிருக்கக்கூடிய சித்தீகீன்கள், சுஹதாக்களோடு வீற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இஸ்லாம் பார்த்திருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், நம்பிக்கை நாணயமுள்ள உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவன் மறுமை நாளிலே நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களோடும் இருப்பான் என்ற கருத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான ஒரு வியாபாரம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் இஸ்லாமிய பார்வையில் ஒரு வணக்கமாக கருதப்பட்டிருக்கிறது. தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, ஃபர்தான கடமைகளுக்கு பின்னால் அடுத்த கட்ட ஒரு ஃபர்தான கடமையாக இஸ்லாம் ஹலாலான தொழிலை முன்னிறுத்தி இருக்கிறது, ஹலாலான சம்பாத்தியத்தை முன்னிறுத்தி இருக்கிறது. நம்பிக்கையோடு நாணயத்தோடு ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரம் அது ஃபர்தான ஒரு வணக்கமாக இஸ்லாம் பார்த்திருக்கிறது. அந்த அமானிதத்தை யாருக்கும் துஷ்பிரயோகம் செய்யாமல் நடந்து கொள்ளுகின்ற விஷயத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் பொழுதும் நபி அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள், என்ன பொருட்கள், யாருடையது, எவ்வளவு பொருட்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முழு விவரத்தையும் தன்னோடு இருந்த ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு சாட்டி அனைத்தையும் தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் அந்த மக்கமா நகரிலே இருந்து இந்த தீனை வாழ வைப்பதற்காக மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் சென்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தை பாதுகாத்து இஸ்லாத்தை சமூகமயப்படுத்துவதற்காக வேண்டி புறப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலும் எதிரிகளுடைய அந்த பொருட்களையும் மிகப்பெரிய ஒரு அமானித தன்மையோடு, மனித தன்மையோடு, இஸ்லாமிய உணர்வோடு நபி அவர்கள் நடந்திருக்கிறார்கள். எனவே இந்த அமானிதத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளை நபி அவர்கள் பல கோணங்களில் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அது ஒரு நயவஞ்சகமாக இருக்கலாம், அது பொய் பேசுவதாக இருக்கலாம், வாக்குக்கு மாறு செய்வதாக இருக்கலாம். இவ்வாறு பல கோணங்களில் நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம், நயவஞ்சகர்களின் அடையாளத்தை சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இதா ஹத்தஸ கதிப், அவன் பேசினால் பொய் பேசுவான். எனவே அவனுடைய வியாபாரத்தில் பொய் நிறைந்திருக்கும். வைதா வாத அஹ்லஃப, அவன் வாக்களித்தால் மாற்றம் செய்வான். எனவே எமது வியாபாரங்களோடு, எமது கொடுக்கல் வாங்கலோடு, எமது பேச்சுவார்த்தைகளோடு நாங்கள் அதனை சிந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் எத்தனையோ கட்டங்களில் நாங்கள் மாற்றம் செய்திருக்கிறோம். அதே போன்று துமின ஹான், நம்பப்பட்டால் அவன் மாறு செய்வான். எனவே நம்பிக்கை துரோகம் ஒரு மனிதரிடத்திலே இருக்குகின்ற சந்தர்ப்பத்தில், வாக்குக்கு மாறு செய்கின்ற பண்பாடுகள் இருக்குகின்ற சந்தர்ப்பத்தில், எமது பேச்சுவார்த்தைகளில் பொய் கலந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஒரு முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக நபி அவர்கள் சித்தப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே மனிதனை காக்கும் இந்த அமானித பண்பு எமது வாழ்க்கையில் மிளிர எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. فديتك سيدي صلاة وسلام. சீரத்து நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்கான வினா இதோ. பரதான கடமைகளுக்கு பின்னால் இரண்டாவது ஃபர்த் என்று கருதப்படக்கூடிய விடயம் யாது? ஃபர்தான கடமைகளுக்கு பின்னால் இரண்டாவது ஃபர்த் என்று கருதப்படும் விடயம் யாது?
சரியான விடைகளை அனுப்பி பெறுமதியான பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வடிவமைப்பதில் உதவிய ஷேக் அர்ஷத் நவி அவர்களை நன்றியுடன் நினைவு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறும் நான் இஹ்சான் நவவி. لما توصلوا أمان